இருட்டாக இருக்கா? அக்கம் பக்கம் பாருங்கள், தனியாகவா இருக்கீங்க? இல்லை என்ன மாதிரி பின்னாடி ஒரு நிழல் இருக்கா? கதைக்குள்ளே போவோமா? இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். நடந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அந்த ஹாஸ்டலில் நிறைய பேர் இல்லைங்க, விரல் விட்டு எண்ணலாம். ஆனால் இது ஒரு அப்பார்ட்மெண்ட், 3 அறை உள்ள அப்பார்ட்மெண்ட். நான் கடைசி நேரத்துக்கு போனனால ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. என்னை தங்க வைக்க இடம் இல்லை. அதனால் எனக்கு ரொம்ப நாளாக பூட்டியிருந்த ஒரு அறையை கொடுத்தாங்க. நான் ரொம்ப தைரியமாக இருந்தேன், இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு. அந்த அறைக்குள்ளே நான் போனேன். முதல் சில நாட்கள் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் என்னை விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. அது ஒரு சனிக்கிழமை. நான் மட்டும் தனியாக இருந்தேன். அந்த இடம் எனக்கு புதுசு. நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், என் அறைக்குள்ளேயே இருந்தேன். எனக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மொத்தமான கர்டன் போட்டு எல்லாத்தையும் மூடி என் அறையை இருட்டாகவே வச்சுருப்பேன். ஒரு நாள் தனிமையாக இருக்கும் பொழுது என்னுடைய வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. வழக்கமாக வெளியே போன பையனுங்க எல்லாருக்கிட்டையும் சாவி இருக்குது, கதவை தட்ட மாட்டாங்க. கதவை திறந்து வீட்டுள்ளுக்கு வந்துடுவாங்க. யார் கதவை தட்டுறா? நேரம் 12 தாண்டிருச்சு. நான் போய் பார்த்தேன். நான் ஏன் பயப்படணும்? நான் போய் பார்த்தேன், யாருமே இல்லை. மறுபடியும் என்னோட அறைக்குள்ள போயிட்டு படுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் மறுபடியும் அந்த சத்தம் வந்துச்சு. மறுபடியும் நான் போய் பார்த்தேன், யாரும் இல்லை. என்னுடைய அறை இருட்டு. கதவு இடுக்கல நான் பார்த்தது 2 கால்கள். யாரா இருக்கும்? ஒரு வேளை கூட உள்ளவங்க என்னை பூலி பண்ணுறாங்களோ? வாய்ப்பு இல்லையே, மெயின் டோர் திறக்கலையே. சரி, இதை பற்றி யோசிக்க வேண்டான்னு சொல்லி நான் நாளை கடத்திட்டேன். நாட்கள் போச்சு. நானும் என்னோட ஹவுஸ்மேட்டும் வெளியே போயிருந்தோம். அப்போது நானும் ஹவுஸ்மேட்டும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னோடய ஹவுஸ்மேட் நான் முதல்ல வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். நான் சொன்னேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் அப்புறம் வரேன்னு சொன்னேன். மணி மறுபடியுங்க 12 தாண்டிருச்சு. ஆனால் ஏதோ ஒன்று என் மனசுக்குள்ள, இங்கே இருக்க வேண்டாம், நான் போய் ஆகணும்னு சொன்னிச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஒரு 10 அடி தூரத்தில் நானும் நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என் ஃபோன் கால் வந்துச்சு. அந்த கால் பண்ணது 10 அடிக்கு முன்னுக்கு நடக்கிற என்னோட ஃப்ரெண்ட். ஆனால் அவன் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, நான் முன்னுக்கு தானே இருக்கேன். என்ன அவசியம் வந்துச்சு? நான் வேக வேகமாக நடந்து போய் அவனை, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நான் பண்ணலையேன்னு அவன் ஃபோன் எடுத்து காட்டினான். ஆனால் என் ஃபோனில் அவன் பேர் தான் வந்துச்சு. ஃபோன் அட்டென்ட் பண்ணோம். ஹலோ ஹலோ. அந்த வயசில் பயம் தெரியல. ஆனால் இதை பற்றி நாங்கள் யோசிக்கவும் எங்களுக்கு தோணலை. விட்டுட்டோம். சரி, போனால் போகுது, என்ன நடந்துட போகுதுன்னு. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். ரிசீவ் காலில் அந்த நம்பர் இல்லை. என்னுடைய ஃபோன், என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபோன்லேயும் அந்த நம்பர் இல்லை. என்னவா இருக்கும்? யார் என்னை தொந்தரவு பண்ணுறது? எனக்கு எதுவுமே புரியல. எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனோம். அங்கே தாங்க ஒரு அதிர்ச்சி. என்னோட அறையில் நான் பார்த்தது நீங்கள் யாரும் பார்த்துருக்கக்கூடாது, பார்க்கவும் கூடாது. அந்த இருட்டிலையும் நான் பார்த்தது யாரும் என் மெத்தையில் உட்கார்ந்துருந்தாங்க. அவசர அவசரமாக அறையோட விளக்க தட்டினேன். அந்த உருவம் இல்லை. தொடர்ந்து நான் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ராத்திரியும் அந்த உருவம் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கும்.
நான் தூங்கும்போது அது என் பக்கத்தில் உட்காந்துருக்குமா. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் என் அறக்கதவை மூடுறதே இல்லை. நைட்டில் வெளியே போயிட்டு வர பசங்க ஏன் அறையில் அது உட்காந்துருக்கிறத பார்த்துருக்காங்க. நாட்கள் போக போக ரொம்ப தொந்தரவு, ரொம்ப ரொம்ப தொந்தரவு. இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி? தைரியமாக இருந்தா பயப்படக்கூடாதா? பயம் எல்லாருக்கும் இருக்குதானே, உங்களுக்கு இல்லையா? எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் கலங்கலை, கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு நாட்கள் போக போக தைரியத்தை வளவரைச்சிக்கிட்டேன். பேச ஆரம்பித்தேன். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட வந்து சொல்லு. அப்போ ஒரு நாள் இரவு மறுபடியும் எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அதை பார்த்தேன். கருப்பு நிறத்தில் சோப்பு கண்ணோட என் முன்னுக்கு வந்து நின்றுச்சு. இது என் இடம், உன்னை யார் இங்கே வர சொன்னா? நீ போ. இது என் இடம், நீ போ, நீ போ. அது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. கனவா இருக்கக்கூடாது, அது நிஜமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியணும், நீ யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு கோபமா இருந்துச்சு. இது எப்படி சரி செய்யறது? எப்படி சரி செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்குறவங்க எல்லாம் நீ மாறிக்கிட்டே வரணும், உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. எதுலையுமே நாட்டம் இல்லை. வீட்டில் ஒரு பொருள் சமைக்க முடியாது. அங்கங்கே சுத்த ஆரம்பிச்சிச்சு, என் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்த விட்டு போகணும், அதோட இடத்த அதுக்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். இது என்னோட இடம், அது அதோட இடம். கொஞ்ச நாளில் என் கோபம் போச்சு. நான் யாருக்கிட்டையும் போட்டி போட இங்கே வரல. உன்னோட இடத்த நான் உன்கிட்டயே கொடுத்துட்றேன். ஆனால் என்னை படிக்க விடு, நான் போயிடுவேன். நான் சொன்ன மாதிரியே போயிட்டேன். ஆனால் 20 வருஷம் கழிச்சும் அது என் கூடயே இருக்குமா? என் கூட இருக்கா? எனக்கு பின்னாடி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? என் கண்ணுக்கு தெரியாதது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? பயம் பயம் வந்துச்சுன்னா எல்லாமே தெரியும். பயப்படுறீங்களா? உங்க பின்னாடி பாருங்க.